நீ எடுத்து போட்டு நாளைக்கு தான் எனக்கு வேலை. இன்னைக்கு வேலை இல்லை. இன்னைக்கு வேலை இல்லை, நாளைக்கு வேலை இருக்கு. தூக்கி வருது என்னம்மா? டான்ஸ் ஆகணும் ஊருக்கு. பிறகு வீட்டுக்கு வரட்டேன். தோட்டத்தில் வந்து தேங்காய் வெட்டி போட்டிருக்கோம். தேங்காய் இப்போ தான் வெட்டி முடிச்சிருக்காங்க. அள்ளிக்கிட்டு இருக்கோம். பறிக்க போட்டு நாளைக்கு தான் வந்து அள்ளணும். எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்னவா ஆமாத்து அதான் அதனுடைய பேசுறது ரெடி இருக்கக்கூடாது. ஆச்சு தண்ணி வருது வைக்கி. நல்லா சீட்டு ஆக்கி விழுத்துறா தண்ணியோட கொண்டு வந்தா தாவலை டஃபாவில் தண்ணி வேணுமா? இந்த தேங்காய்க்கு உள்ள விட்டு தண்ணியை கொண்டு வா. தேங்காய் கிடக்கு அந்த இடத்துக்கு ஒரு மட்டைக்குள்ள தண்ணி என்ன பிடிச்சி வரணும். நாங்கள் தான் உட்காந்துருக்காங்க. நான் இருக்கேன் தொட்டு தண்ணியவா? இங்கே பாரு, வேலை செஞ்சு களைச்சி போயிட்டேன். தேங்காய் இந்த வருஷம் கம்மி வந்து நிறையா வந்திருக்காமா? தேங்காய் இந்த வருஷம் கம்மியாக தானே வந்திருக்கு. கம்மியாக தானே வந்திருக்கு தேங்காய். கேட்குறேன் எதனால்? தண்ணி வேணாமா? எத்தனை பேர் 100 பேரா என்னதான் எடுக்க போன போட்டு
அத்தை தெரிஞ்சு செஞ்சாளா தெரியாமல் செஞ்சாளா ஐயோ அத்தை என்ன உடனே அடிக்கணும் அவங்க பாட்டு வீட்டுக்கு ஃபேமஸ் ஆகி போகிற அப்புறம் அது இன்டர்வியூ எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். முடியுமா ஆய திறந்துடாத போயிட்டு நாடகம் பறந்துட்டு எடுத்து இருந்தா நாள் பறந்து பேப்பருக்காக வர செஞ்சேன் இதில் இப்போ தென்னை விவசாயம் பேப்பருக்காரன் கூப்பிடுறேன். பேப்பருக்காரன் பாருங்க 2 பேரும் வேலை செஞ்சு போட்டேன். சும்மா உக்காந்துருக்காங்க. நீ விவசாயம் விவசாயம் என்னது தென்னை விவசாயி தோட்ட விவசாயி தோட்ட விவசாயி யூடியூப்பில் ஓட்டு பறந்துட்டு நாடகம் பறந்துட்டு அந்த உருமலை கட்டி ஆடி 1100 பேர் பார்த்துருக்காங்க. ஆஹா 2320 பேர். இன்னும் அதுக்கு முன்னே 1000 பேர் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரம் கொத்தக்கூடாது. எதுக்குன்னா மரத்தில் வந்து புழு வைக்கும். புழு வச்சிச்சுன்னா மரம் வந்து மேலே இந்த வண்டு பூச்சி எல்லாம் ஏறி குத்தூசி மரமாக விடுவோம். நீ பறந்துட்ட நீ நாடகம் அப்புறம் உறுதி